சில வாக்குறுதிகளை தலைப்புச் செய்தியா உங்களிடத்துல சொல்ல நான் விரும்புறேன். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் குறைப்போம். டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும். சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும். பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். பொதுவா பேசுறது நினைச்சாதீங்க, ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஏன்னா கலைஞருடைய மகன் நான் எதுவும் பொதுவா பேசிட மாட்டேன். இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கு, பொசிஷன் ஆஃப் பவர், பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அப்படி 2 வார்த்தை இருக்கு. பிராமண சமுதாயம் வரலாற்றில் எந்த இடத்திலுமே தன்னை பொசிஷன் ஆஃப் பவர்ல வைத்துக் கொண்டதில்லை. பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல எப்பயுமே இருப்பாங்க. அதுதான் பிராமண சமுதாயத்தினுடைய லட்சியம். பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துவார். அவர் சந்திரகுப்தனை அந்த மகத பேரரசு, அந்த மௌரிய பேரரசை தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தினவர் ஒரு சாணக்கியன். சாணக்கியர் இல்லைன்னா எங்கே சந்திரகுப்த மாதிரி வந்திருப்பார்? வாய்ப்பே இல்லை. ஹம்பியில ஹரிஹரர் புக்கர் என்கிற 2 வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிஹரன் புக்கர் என்பது தெரியும். அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது. வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும்? உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும். அவர் பிராமணர் இல்லை, காயஸ்த சத்திரியன் விவேகானந்தர். ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற பிராமணர். நீங்க வரலாறு அப்படிதான். பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்தணர்கள். அதனாலதான் வள்ளுவன் சொல்றான், அந்தணர் நோர்க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல். அந்தணர்கள் செய்கிற தவத்திற்கும் முக்கியமானது என்ன? ஆட்சியில யார் இருக்காங்க, அதுதான் முக்கியம். மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்தணர்கள் என்ன தவம் செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும். ஏன்? ஆட்சியில் இருக்கிறது செங்கோல் இல்ல, ஓங்கோல். இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியல் பத்தியே பேச வேண்டாம். நீங்க பாட்டு தர்மத்தை காப்பாற்றுற வழியை பாரு. இப்ப நம்ம இருக்கிறது ஆபத் தர்மம் தான். ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருக்கும்போது, ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும்போது, அந்தணர்கள் பணி என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரமல்ல, அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது, செய்யணும். இப்படி அட்வைசரா, ஆலோசகரா, குருவா, நம்மை வழிநடத்துபவராக இந்த பிராமண சமுதாயத்தை இந்த திமுக காரணம் நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து நிறுத்தினான். அதுதான் பிரச்சனை. போட்டியாளரா எப்ப அவன் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறுத்தினானோ, நான் வளர்வதற்கு நீங்கள் தடைன்னு கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ, அப்பதான் இந்த துவேஷம் ஆரம்பிக்குது. இவர் போட்டியாளர் இல்லைப்பா, எனக்கு உதவி செய்பவர், என்னை வழிநடத்துபவர், எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்தில் இந்த சமுதாயம் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது. மக்களுக்கு உண்மை தெரியும்ல, அவனும் கண்ணால பாக்குறான்ல, எல்லாத்தையும் பாக்குறான்ல, இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறது இல்லையில அவன். அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான். மற்றதெல்லாம் கட்சி பார்த்துக்கொள்ளும், அரசியல் பார்த்துக்கொள்ளும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன? தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது. தமிழ் சமூகம் 40,000 50,000 கோயிலை கட்டும், கோவில்களை கொண்டாடுகிற சமூகம் தமிழ் சமூகம். இவ்வளவு எண்ணிக்கையில கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு. கர்நாடகால இருந்து ஒரு பேராசிரியர் வந்தார் என்கிட்ட. அவர் கேட்டார், தமிழ்நாட்டினுடைய ஹோட்டல்கள்ல போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த கேஷ் கவுண்டர் வச்சிருக்காங்க கல்லாப்பட்டிமா, அதுல கூட விபூதி குங்குமம் வச்சிருக்கான். நான் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏன்னு கேட்டார். ரொம்ப சிம்பிள், காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சம் விபூதி எடுத்து பூசிட்டு சிவசிவான்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவான் நம்மால். அதனால ஹோட்டலுக்கு வந்து அவன் விபூதி பூசாட்டி சாப்பிடாம போயிடுவானேன்னு ஹோட்டல் முதலாளி விபூதியும் சேர்த்து அங்கே வச்சிருக்கிறார். எக்ஸ்ட்ரா வாக்கிங் எக்ஸ்ட்ரா மைல் மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுக்குறாரு அவர். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அவ்வளோ பக்திமான்களா தமிழ்நாட்டில்னு கேட்டார். ஆமா, அவ்வளோ பக்திமான்கள். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டார், எனக்கு பதில் தெரியல. அப்படி இருந்து எப்படி திமுக ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டார்.
அது கொஞ்சம் கோளாறு தான், என்ன பண்றது. கொஞ்ச நேரம் பக்திமானா இருக்கான், கொஞ்ச நேரம் அம்பியா இருக்கான், அப்புறம் அந்நியனா மாறிடுறான். ஓட்டு போடுறப்போ அந்நியனா இருக்கான், அப்புறம் சமுதாய வாழ்க்கை வாழ்றப்போ அம்பியா இருந்து நல்லவனா இருக்கான். என்ன பண்றது. ஓட்டு போடும் போதும் இவன் அம்பியாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணியாக இருக்கிறது. பணி செய்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கிடையாது. தமிழ்நாடு ஒரு ஸ்பிளிட் சொசைட்டியா இருக்கக்கூடாது. நம்ம வாக்களிக்கும் போதும் இந்துவாக வாக்களிக்கணும், வாழ்க்கை முறையிலும் நாம் இந்துவாக வாழ வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான நிலைமை. அதுதான். அதே மாதிரி பாருங்க, தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் இட்ஸ் அ மல்டிலிங்குவல் சொசைட்டி. தமிழ்நாட்டில் ஒரு 20% மேல தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. மதுரையில் சேலம் எல்லாம் வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா பேசுறவங்க இருக்காங்க. மேற்கு மாவட்டங்கள் அந்த எல்லையெல்லாம் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இப்ப கொஞ்சம் சமீப ஆண்டுகள்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஆனா தமிழ் அரசியல் தமிழ் சாவனிஸ்ட் பாலிடிக்ஸா இருக்கும். So Tamil society is essentially religious. Tamil politics is atheist. Tamil society is multilingual, but Tamil politics is Tamil chauvinist. புரியுதா உங்களுக்கு? Tamil society is respectfulness to Brahmins. Tamil politics is hatred to Brahmins. தமிழ் அரசியல் தான், அது திராவிட கட்சிகளுடைய அரசியல் தான் பிராமண எதிர்ப்பு அரசியலை தவிர தமிழ் சமுதாயத்தோட கேரக்டர் நீங்க நினைச்சிராங்க. தமிழ் சமுதாயம் பிராமணர்களை கொண்டாடுகிற சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயம் இருக்கு. உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க. அது கூட எனது நண்பர் எவ்ரி நான் பிராமின் இஸ் அன் ஆன்டி பிராமின் சொன்னதுனால அவரது வருத்தத்தில் பங்கேற்று கொண்டு நான் இதை சொல்லுகிறேன். அப்போதே நான் அவர்கிட்ட சொன்னேன், எவ்ரி நான் பிராமின் இஸ் நாட் ஆன்டி பிராமின், எவ்ரி ஆன்டி பிராமின் இஸ் ஆன்டி ஹிந்து. அதுதான் நம்ம இந்த மக்கள் மத்தியில் சொல்லணும். ஒருத்தன் பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம். இதை மற்றவர்கள் ஏமாந்து விடக்கூடாது. பிராமணத்தானே எதிர்க்கிறான், நம்மளை இல்லையே அப்படி நினைச்சிடக்கூடாது. அவன் நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது. இவன் இருந்தா தானே இவனை காப்பாற்றி வச்சிருக்கிறான். இந்த பிராமண தர்மம் தானே இவனுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்குது. இந்த பிராமண தர்மம் தானே இந்த கோவில்களை எல்லாம் கட்டி காப்பாத்துது. இவன் தானே இன்னும் வேதங்களுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கான். இவனை ஒழிச்சா எல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் இதை அழிக்க முயற்சித்தானே தவிர தனிப்பட்ட முறையில் ஒன்று கோபம் இல்லை. ஆனால் நாம் சபதம் எடுப்போம், ஒரு அந்தணன் வாழும் வரை ஒவ்வொரு இந்துவும் நன்றாக வாழ முடியும் என்பதை நாம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லணும். இது ஒரு போராட்ட காலம். வீரமாக எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு காலம். கையில தட்டை கொடுத்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. பசுமாட்டுக்கு கோமாதாக்கு பூஜை பண்றாங்க. அவர் கூட வந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம தலைவர் திடீர்னு தட்டு எடுத்து பசுமாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்றாரு. ஒரு குரூப் கத்துது, கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் வாழ்கன்னு இந்த பக்கம். சென்ட்ரல்ல நம்மால பசுமாட்டுக்கு பூஜை, கோமாதா பூஜை. இந்த பக்கம் லெப்ட் சைட்ல இருக்கிறவங்க எங்களுடைய தளபதி ஸ்டாலின் வாழ்க அப்படிங்க. அவங்களுக்கே தெரியல என்ன பேசுறது, எந்த நேரத்தில் எந்த ஸ்டண்ட் அடிக்கிறது, எங்கே போய் என்ன செய்வது குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்பதான் மதுரையில நம்முடைய துறவிகள் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 ஆதீனங்களை நீங்க ஆதீனத்தினுடைய முறை என்னவென்றால், அரசராக இருந்தாலும் ஆதீனத்தை அங்கே சென்று சந்திக்க வேண்டும் என்பது முறை. உங்களை மாதிரி உருட்டி மிரட்டி ஆதீனங்களை நம்முடைய முதலமைச்சர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சுட்டு அங்க பார்க்க வச்சுட்டு ஆதீனங்கள் அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்கின்ற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதுல வெக்கங்கெட்ட பொழப்ப பாருங்க. ஒரு ஆதீனம் அவர் பாட்டுக்கு அமைதியா பத்திரிகை நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உடனே பக்கத்துல கொஞ்சம் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுங்க, முதலமைச்சரை புகழ்ந்து பேசுங்க. அதற்குத்தான் திருவோடுத்தட்டு இருக்கிறதே. எதற்காக அங்க இருக்கக்கூடிய ஆதீனம் அவர்களே நீங்கள் புகழ்ந்து பேசுங்க என்று எதற்காக உங்களை இகழ்ந்து கொள்ள வேண்டும்? காலையில் நம்ம வீட்டுல குழந்தைங்க பாத்தீங்கன்னா எந்திரிச்சோடனே ஸ்கூலுக்கு கட்டிடிக்கலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. எங்கப்பா வலிக்குது? அம்மா வயிற்றுல வலிக்குதுமா. ஆனா வயிற்றை திறந்து நம்ம பார்க்க முடியாது. நம்ம குழந்தைக்கு உண்மையாலுமே வயிறு வலிக்குதோன்னு சொல்லிட்டு சரி வர வேண்டாம்ப்பான்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பயம், தொடை நடுங்கி தமிழ்நாட்டை தாண்டி வண்டி ஓடாது. மிஞ்சி போனா சென்னை பார்டரை தாண்டி வண்டி இறங்காது. குஜராத் மீட்டிங்கு போக மாட்டேன், டெல்லி மீட்டிங்கு போக மாட்டேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மீட்டிங்ல என்ன பேசினாருன்னு தெரியாது. பிராந்திய மொழிகளிலே ஹைகோர்ட் இருக்க வேண்டும் என்று புரியாது. புதிய கல்விக் கொள்கையிலே இந்தி என்பது ஆப்ஷனல், திணிக்கப்படாது. யாருக்கு வேண்டுமோ படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், அது தெரியாது. மாத்தி உளறி ஒரு நாளாக இவர்களுடைய காமெடி என்பது
இப்ப வடிவேல் அண்ணன் நடிக்கல அப்படிங்கிற குறையை திமுக அமைச்சர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். வடிவேல் காமெடிய இந்த டிவியில நைட்டு போட்டு பார்த்தா பழைய காமெடியாவே வருது. நைட்டு 11 மணிக்கு மேல பழைய காமெடியா திரும்ப திரும்ப போடுறாங்க. இப்ப திமுக அமைச்சர்கள் அந்த குறையை பூர்த்தி செய்து நான் இருக்கும் போது எதுக்குப்பா வடிவேலை கூப்பிடுறேன், அதுக்கு இன்னொரு காமெடியா சொன்னேன். 2 திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பேட்டி கொடுக்குறாங்க. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள். எதுக்கு போட்டி போட்டு பேட்டி கொடுக்குறீங்கன்னா, இந்த அண்ணாமலை பாருங்க ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு மாநில அரசுடைய நியூட்ரிஷன் கிட்ல ஊழல்னு சொன்னார். என்ன ஊழல்னு சொன்னாரு? ஆவின் நிறுவனம் தான் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக அதுல வந்து நீங்களே மீட்டிங் போட்டு ஆவின் நிறுவனத்தினுடைய எம்பியை கூப்பிட்டு அந்த ஆவினுடைய பொருளை வந்து டெல்லியில் இருக்கிற லேபுக்கு அனுப்பி தரச்சான்றிதழை பெற்று இந்த பிஎல் ஹெல்த் மிக்ஸுக்கு பதிலாக ஆவினை பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் திருட்டுத்தனமாக மிரட்டி ஆவினை பயன்படுத்தக்கூடிய முடியாது, மறுபடியும் அந்த பிரைவேட் கம்பெனியை பயன்படுத்தணும்னு சொன்னேன். இன்னைக்கு மா சுப்பிரமணியம் சொல்றாரு, ஏங்க என்னங்க ஒரு ஆவினை பயன்படுத்துங்கிறாரு, அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுங்க, அது எப்படிங்க சரியா இருக்குமான்னு. ஓ அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். உடனே பக்கத்துல பால்வளத்துறை அமைச்சர் நாசரன் இருக்கார், அவருடைய சொந்த துறை. அவர் சொல்றாரு, ஆவின்லாம் சரியா வராதுன்னு. ஏன் சரியா வராது? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கமிஷன் அடிக்க முடியாது, பிரைவேட் கம்பெனி கமிஷன் வாங்கலாம். இது முதல் தவறு. அதுக்கு இன்னைக்கு மறுபடியும் ஆதாரத்தை கொடுத்துருக்கிறோம். உங்க மீட்டிங்ல நீங்க எடுத்த முடிவு. சரி, இந்த பொருளை கொடுப்பது யார்? இந்த 8 பொருளையும் ஒரு நியூட்ரிஷன் கிட்டாக கொடுப்பது பொங்கல் தொகுப்புல மாநில அரசுக்கு எந்த பொருளை கொடுத்தாங்களோ அதே கம்பெனி கர்ப்பிணி பெண்களுக்கு நியூட்ரிஷன் கிட்ட கொடுக்குது. அப்ப பொங்கல் தொகுப்புல முதலமைச்சர் சொன்னாரு கருப்பு பட்டியல வச்சிருவேன். ஏன்னா முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும், கருப்பு பெட்டியல வைக்கணும் அப்படின்னா சொந்த குடும்பத்தினரே பாதி பேச்சுக்குள்ள வைக்கணும். ஏன்னா இந்த எல்லா கம்பெனியினுடைய பங்குதாரர்களாக எந்த டாக்குமெண்ட் எடுத்து திருப்பி பார்த்தாலும் கூட கோபாலபுரம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் மினரல் வாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. மினரல் வாட்டர், ஸ்பிரிங் மினரல் வாட்டர் டாஸ்மாக் கடையில கூட்டு அலமோதுது. என்னையா ஸ்பிரிங் மினரல் வாட்டர் எல்லா பக்கம் இருக்குன்னா, அண்ணே கோபாலபுரம் குடும்பத்துக்கு சொந்தக்காரங்கண்ணே, எல்லா டாஸ்மாக்லையும் அதான் வாங்கிட்டாங்க. என்னையா எங்க பார்த்தாலும் ஜி ஸ்கொயரா இருக்கானே, அவங்களுக்கு சொந்தனே வாங்க சொல்றாங்க. என்னையா அது ஆவினுக்கு பதிலாக பிஎல் ஹெல்த் மிக்ஸ் வச்சிருக்கேன், அவங்க சொந்தக்காரங்கனே வாங்க சொல்றாங்க. 1996, 2001, 2006, 2011 இதே தப்பு பண்ணாங்க. பேராசை, ஆசையெல்லாம் தாண்டி பேராசை. அனைத்து துறையிலும் நான் இருக்க வேண்டும், அனைத்து துறையிலும் கொள்ளையடிக்க வேண்டும், எல்லா துறையிலும் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்சு தண்ணியிலிருந்து ஆரம்பித்து நிலத்திலிருந்து அனைத்து இடத்திலும் கூட ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி இருக்கிறது.